எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். ஆயத்தமா இருக்கணும். அந்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியங்கள் புதிதாக இருந்தது. அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். தீத்து 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். பவுல் தீத்துக்கு எழுதுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாரு? சகல விதமான, அந்த வார்த்தையின் கடைசி வார்த்தை, சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கவும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை நற்கிரியை செய்யணும்னு ஆசைப்படுவோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சேரிட்டி பண்ணணும், அதுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட பணம் இருந்தானா நான் உதவி செய்வேன். என்கிட்ட பணம் இல்லையே, பணம் இருக்கவங்க எல்லாம் கஞ்சத்தனமா இருக்காங்க, என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருவேனே, என் நிலைமை இப்படி இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. இங்க வசனம் சொல்லுகிறது சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணுமா. ஆண்டவர் அந்த ஆயத்தத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம கிட்ட அந்த தீர்க்கதரிசிகளின் மனைவி சொல்லணும், என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சாரிபாத்து விதவை சொல்ற, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தர் இடத்துல கொடுத்துரு. சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்துல வேணா நீங்க ரெடியா இருக்கணும். அவருக்கு சொல்லுகிற நற்கிரியைகளை, அவர் காண்பிக்கிற நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும்னா என்னன்னா, நம்மளுடைய மனப்பக்குவம் தெளிவானதா இருக்கணும். இப்போ நீங்க இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபனை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆஸ்தி உள்ள வாலிபன் என்ன பண்ணுகிறான்னா, அவங்கிட்ட அநேக ஆஸ்திகள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டு நீ என்ன பண்ண, ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொல்றாரு. கற்பனைகளை ஃபாலோ பண்றான், கட்டளைகளை ஃபாலோ பண்றான். இருக்கிறத விட்டுட்டு நீ என் பின்னாடி வானான்னு மனம் நொந்தவன அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வேலையை பார்த்து அவன் திரும்பி போகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, சகல வித நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிற ஒரு இருதயமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுன்னா நம்ம கொடுக்கணும், பெற்றுக்கொள்ளனா பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இதை செய்யினா செய்யணும், செய்யாதனா செய்யாதுங்க. ஓடுனா ஓடணும், நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். இது ஆண்டவர் என்ன சொல்ற. நீங்க ஆண்டவருடைய காரியங்களை நீங்க பார்க்கும்போது, நீங்க ஓசியா தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் சொல்றது அப்படியே ஒரு வேசி மகளை அவங்க கல்யாணம் பண்றாங்க, ஒரு விபச்சார ஸ்திரியை அவங்க கல்யாணம் பண்றாங்க. எரேமியாவை பாருங்க, ஆண்டவர் சொல்றது, நீ இந்த தோலை உன் இடுப்புல கட்டு, உன் செங்கல்ல நீ இடுப்புல கட்டிக்கோ, நீ இந்த இடத்துக்கு நீ போ. ஆண்டவர் சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் எதிர்த்து ஒரு வார்த்தையும் கேட்கல. அவங்க அப்படியே செஞ்சாங்க. ஆண்டவர் அவர்கள் மூலமாய் செய்ய நினைத்தவர்களை கர்த்தர் செய்து முடித்தார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் எஞ்சிக்கு சொல்றாரு, நீ அதை செய்ய ஆயத்தமா இரு. நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறது போல அவருடைய சித்தத்தை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே என் இருதயம் ரிஜிடா இருக்கக்கூடாது. ஐயோ இது எனக்கு தேவை, ஐயோ இது எனக்கு வேணும், ஐயோ இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல அது எனக்கு உதவியா இருக்கும், இது என்னை பிக்சர்ல போட்டோன்னா எனக்கு உதவியா இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல, மதிக்கிறேனே. இன்று இரவு நம்மளுடைய ஜீவன் போச்சுன்னா அது எங்க போகும்? எந்த பிக்சரையாவது நீ யூஸ் பண்ண முடியுமா? கிடையாது. சில பேருக்கு பிள்ளைகளே இல்லாததுனால எல்லா பிக்சரும் வேஸ்டா தான் போகுது. அது நீங்க மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்யறதுக்கு உதவி செய்யும் போது அது பெரிய காரியங்களை நீங்க பாப்பீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, உன்னிடத்துல கர்த்தர் ஏதாவது நற்கிரியை செய்ய சொன்னால் ஆயத்தமா இருங்கள். ஆண்டவரே என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எனி டைம் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய தகுதியானவர்களை எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா திரும்ப லாஸ்டாக்கி நீர் எனக்கு தருகிறே உமக்கு நன்றி. சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறவர்களை எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. எங்க இருதயம் ஆண்டவரே எதுலயும் பிடிப்பா இருக்க கூடாது. ஆண்டவரே ஐயோ போதும், 10 ரூபாய் போதும், ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா 10 ரூபாய் போதும். எதுக்கு அவருக்குதான் எல்லா இடத்துல இருந்தும் காசு கிடைக்குது. அவருக்குதான் இவங்க உதவி செய்யறோம், அவங்க உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி அநேகர் மேல எங்களை நம்பி நீர் கொடுத்த நற்கிரியைகளை நாங்க தூக்கி போட்டது உண்டு. ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னிங்க. சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமானவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே உன்னுடைய கற்பனைகளில 2ஆம் கற்பனை ஆண்டவரே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனையை நாங்க ஃபாலோ
பண்ணனா எப்பவுமே எங்களுடைய இருதயம் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. ஆயத்தமான இருதயமா நீர் எங்களை மாற்றுங்க. எங்க இருதயத்துல மன தெளிவை நீங்க தாங்க ஆண்டவரே. அந்த சுயநலம் சாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்கிறவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழத்தக்கதான ஆண்டவரே ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தருவீராக. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.